2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16, 17. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா சொல்லுமா, ஹல்லேலூயா. இங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம வாசிச்சிட்டோம். சுருக்கமா அவைகளை நான் உங்களுக்கு காண்பித்து தர விரும்புகிறேன். ஒரு நாள் சிரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே 8ஆம் வசனம் பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரருடைய ஆலோசனை பண்ணினான். சிரியா தேசம் என்பது இஸ்ரவேல் தேசத்தினுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தேசம். உலகத்திலே மிகவும் குட்டியான ஒரு தேசம் தான் என்னது? இஸ்ரவேல் தேசம். இந்த இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி நிறைய இருக்கு. இந்த சிரியாவில் உள்ள ராஜா என்ன பண்ணாரு? இஸ்ரவேலுக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் பண்ணணும், ஒரு ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறார். இன்ன ஸ்தலத்தில் பாளையம் இறங்கணும் அப்படின்னா இந்த இஸ்ரவேலை பிடிக்கிறதுக்கு, இந்த இஸ்ரவேலை அடிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட இடங்கள் நம்ம பாளையம் இறங்குவதனால் அங்கே கேம்ப் போடுறது. அங்கங்கே ஒரு கூட்டத்தை நம்ம ரெடி பண்ணி அப்படியே நம்ம உள்ளே போயிடும் சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க? அவங்க பிளான் தான் போட்டாங்க. என்ன பண்ணாங்க? திட்டமிட்டாங்க. சீரியா ராஜா திட்டம் தான் விட்டாரு. நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தா 9ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடி எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். இப்ப என்ன நடந்தது அப்படின்னா, சிரியாவில் ஒரு திட்டம் போடுறாங்க. ராணுவத்தை கூப்பிட்டு இஸ்ரவேலுக்கு விரோதமா நம்ம ஒரு படை எடுக்கணும், அங்க ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்யணும் சொல்லி பிளான் போட்டாங்க. இங்க ராஜாவுக்கு யார் செய்தி சொல்றா? தேவனுடைய மனுஷன் ஆள் அனுப்பி சிரியா இப்படி திட்டம் போடுறான், இன்ன இடத்துல பாளையத்தை இறக்க போறான், கேம்ப் போட போறான், உங்களுக்கு ஆபத்து வரும்னு சொல்லி ஒரு செய்தியை ராஜாவுக்கு தெரிவிக்கிறாங்க. இப்ப ராஜாவும் அதை புரிந்து கொண்டு என்ன சொல்றாரு? வாசிக்கலாம் 10வது வசனத்துல. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷனை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாய் இருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டான். தேவ மனுஷன் சொன்ன வார்த்தைகளை இந்த இஸ்ரவேலின் ராஜா கேட்டு அதன்படி அவங்க எங்கெல்லாம் கேம்ப் போடுறாங்கிறத அவங்க திட்டம் போட்டோன்னே தேவ மனுஷனுக்கு ஆண்டவர் சொன்னோன்னே ஆண்டவர் மூலமா இந்த தேவ மனுஷன் என்ன செய்றான்? ராஜாவுக்கு சொல்லி ராஜா என்ன பண்றாரு? அங்க எல்லா இடங்களையும் ரொம்ப கவனமாட்டு நடந்து கொள்கிறார். எங்கெல்லாம் அவன் திட்டம் போட்டு பாளையம் வர்றானோ அங்கெல்லாம் நம்மளால என்ன பண்ணிடுவாரு? நம்ம ராணுவத்தை நிறுத்தி வச்சுருவார். இப்ப சீரியாவின் ராஜாவுக்கு ஒரே குழப்பம். என்னடா இது, நம்ம பிளான் போட்டா இவனுக்கு எப்படி தெரியுது? நாம இங்க ஒரு கூட்டம் போட்டு ஒரு மீட்டிங் போட்டு நம்ம நாட்டுல அதுவும் பர்சனலா முக்கியமான ஒரு ராணுவத்துல அதிகாரிகளோடு பேசின விஷயம் எப்படி இந்த ராஜாவுக்கு தெரிஞ்சு அவன் எப்படி உஷாரானா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல இவன் உட்கார்ந்து இருக்கான். உடனே எல்லாரும் கூப்பிடுறான், எவனாவது இஸ்ரவேலுக்கு உளவு வேலை பாக்குறீங்களா சொல்லி சந்தேகத்துல ஒவ்வொருத்தனையா கேள்வி கேட்டு இருக்கிறான். அப்போ நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, வாசிக்கலாம் 11ஆம் வசனம். இந்த காரியத்து நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரனை அழைத்து நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அதற்கு அந்த ஊழியக்காரன் ஒருத்தர் சொல்றான், அப்பொழுது அவன் அப்படி இல்லை, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உண்மையா சொல்றேன், நீங்க ஆண்டவருக்கு பயந்து நம்ம வாழ்ந்தோம்னா ஆண்டவரால் நாம் எச்சரிக்கப்படுவோம். இன்ன இடத்துக்கு நீ போகாத. ஆண்டவர் தேவ மனுஷர்களை கொண்டு எச்சரிப்பார். அதான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு என்ன பண்ணுங்க, வந்து எட்டி பார்த்துட்டு போங்க. என்ன கிடைக்குங்க? தேவ செய்தி உங்களுக்கு கிடைக்கும். இந்த செய்தி எங்க கிடைக்காது? வெளியே கிடைக்காது. ஆகவே இந்த ராஜா தன்னை உஷார்படுத்தி கொண்டு பல முறை தான் தப்பித்துக் கொண்டான், சிக்கல்கள் இருந்து ஆபத்துகள் இருந்து தப்பித்துக் கொண்டான் என்று இங்கே பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இவனும் குழம்பி போய் ராஜாவுக்கு எதிராய் படையெடுத்து போகணும்னு பிளான் போட்டவன் இப்ப யாருக்கு எதிராய் பிளான் போடுறான்? யார்? அந்த பாஸ்டர். இவ்வளவுக்கும் காரணம் அந்த பாஸ்டர்.
பாஸ்டரை தூக்குடா. இப்ப திட்டம் போடுறாங்க. நம்ம என்ன செய்வோம்? பாஸ்டரை தூக்குவோம். பாஸ்டர் தானே இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம், தூக்குன்னு சொல்லி இப்ப பிளான் போடுறாங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பின சீரிய ராஜா பாஸ்டர் எலிசாக்கு விரோதமாக பிளான் பண்றான். என்ன பண்றாங்க வாசிக்கலாம். 13ஆம் வசனம். அப்பொழுது அவன், நான் மனுஷனை அனுப்பி அவனை எலிசாவை பிடிக்கும்படி நீங்கள் போய் அந்த பாஸ்டர் எங்கே இருக்கிறார் என்று பார்த்து வாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறார் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. பாஸ்டர் கண்டுபிடிச்சாச்சு. அவர் எங்க இருக்காரு? மயிலாப்புதூர்ல இருக்காரு. அவரை தூக்குங்க அப்படின்னு சொல்லி செய்தி போயிட்டு, அப்ப பாஸ்டர் பார்க்க மாறு வேஷத்துல யார் வந்திருக்கா? எவனோ ஒருத்தன் உள்ள வந்திருக்கான். இவன் தானே ஆளு, இங்க தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உளவு பார்க்க ஆள் அனுப்பி வந்தாச்சு, பார்த்தாச்சு, செய்தி போயாச்சு. சரி, அடுத்து நடக்கு. இந்த விஷயம் பாஸ்டருக்கு தெரியுமா? இப்பதான் ராஜாவே எச்சரிச்சாரு பாஸ்டர். இப்ப பாஸ்டருக்கு ஆப்போசிட் ஒருத்தன் வந்திருக்கான். பாஸ்டருக்கு தெரியுமா? தெரியுமா? வேதம் சொல்லுது, அவனை பத்தியே பேசவே இல்லைங்க. பார்த்துட்டு போயாச்சு. என்ன நடந்தது? 14ஆம் வசனம். அங்கே தோத்தானிலே எலிசா இருக்கிறான் என்று ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே இங்க அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தை அனுப்பினான். நல்லா கவனிங்கம்மா. ஒரு பாஸ்டர் பிடிக்க குதிரைகள், ரதங்கள், அப்புறம் என்னது? பலத்த ராணுவம். பலத்த ராணுவம் என்ன அர்த்தம்? அவன்கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான, இருக்கிறதுலே மிகவும் வலிமையான ராணுவத்தை யாரை பிடிக்க அனுப்புறாங்க? ஒரு பாஸ்டரை பிடிக்க அனுப்புறாங்க. என்னங்க இது? எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மனிதனாய் எலிசா திகழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருக்கு நிறைய பாஸ்டர்கள் பலத்த ஒரு மனுஷனாக தான் தெரிகிறாங்க. ஆகனால தான் நிறைய பேர் பிளான் பண்ணி திட்டமிட்டு பிடிக்க நினைச்சு, அடிக்க நினைச்சு என்ன பண்ணிட்டாங்க? திட்டமும் போச்சு, அவங்க செயல்பாடும் போச்சு, அவங்க பிளான் நினைச்சிட்டு தவிடுபடியாச்சு. இல்லைன்னா இந்த இந்தியாவில் இன்னைக்கு எல்லா பாஸ்டர் என்ன பண்ணிருப்பாங்க? 1-2 பேரை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். எப்படி இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி ஒப்பு கொடுக்கிறார். அது எப்போ ஒப்பு கொடுப்பார்? அந்த பாஸ்டருடைய பணி முடிந்த பிறகு ஒப்பு கொடுப்பார். பவுலுடைய பணி முடிந்த உடனே பவுலை ஒப்பு கொடுத்தார். பேதுருடைய பணியை முடித்த உடனே பேதுரு ஒப்பு கொடுத்தார். ஸ்தேவானுடைய பணியை முடித்த உடனே ஸ்தேவானை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். யோவானுடைய பணி முடிந்த உடனே யோவானை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அது வரைக்கும் ஒருத்தனும் தொட முடியாது, தலை முடிய கூட. நமக்கு ஒரு வேலைகளை ஆண்டவர் தந்திருப்பார். நமக்கு சில காரியங்களை, திட்டங்களை தந்திருப்பார். நம்மளை வைத்து நிறைய பிளான் ஆண்டவர் வைத்திருப்பார். அது வரைக்கும் ஒருத்தர் நம்ம நினைச்ச முடியாது, ஒரு முடிய கூட பிடுங்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நேரம் வரும் வரைக்கும் இயேசு ஒருவரும் தொட முடியவில்லை. அவர் அந்த இடத்தை விட்டு மறைந்து போனார் என்று வேதம் சொல்கிறது. நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல இருந்து நம்ம சினிமாக்களை பார்க்குற மாதிரி அவர் மறைந்து போற மாதிரி போயிருப்பார். மக்களுடைய கண்களை தென்படலையா? பிளான் பண்ணாங்களா? நிறைய இடங்கள்ல இயேசுவை பிடிக்க வகை தேடினார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர் அங்கிருந்து மறைந்து போய்விட்டார். அவர் பிடி கொடுக்கவில்லை. அதே மாதிரி நம்மள அந்த மேஜிக் மாதிரி நிறைய இடங்கள்ல காப்பாற்றி கொண்டிருக்கிறார், நமக்கு தெரியாமலே. இன்னும் வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிங்க. பலத்த ராணுவத்தை அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்தில் வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். ஒரு எலிசாவை பிடிப்பதற்கு ஒரு பட்டணத்தையே, உதாரணத்துக்கு இந்தியாவில் ஒரு பாஸ்டர் பிடிக்கிறதுக்கு பக்கத்து நாடு, ஏதோ ஒரு நாடு என்ன பண்ணிட்டு தன் பெரிய பலத்த ஒரு யுத்தத்துக்கு சமமான வீரர்களை எல்லாம் கூட இறக்கிட்டான். இது யாருக்கு தெரியாது? பாஸ்டருக்கு தெரியாது. ஆனா இந்த ராஜாக்கு விரோதமாக யுத்தம் பண்றதுக்கு பிளான் போட்டவன யாருக்கு தெரிஞ்சது? இப்ப நம்ம கேள்விகளுக்கு நிறைய விடை கிடைக்கும். நிறைய விஷயம் ஆண்டவர் ஊழியக்காரர் சொல்லாமலும் செய்வார், நிறைய விஷயம் சொல்லிட்டும் செய்வார். அவருக்கு விருப்பம் தன்னுடைய பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். எல்லா விஷயம் நம்ம பிள்ளைகிட்ட என்ன சொல்ல மாட்டோம், சொல்ல மாட்டோம். பிள்ளைதான், பிள்ளைக்கே ஒரு ஆபத்து இருந்தாலும் கூட பார்த்துக்கிட்டே இருப்போம். பின்னால என்ன பண்ணுது, பிள்ளைக்கு பக்கத்துல போகுதா கண்காணிச்சுட்டே, பிள்ளைகிட்ட சொல்ல மாட்டோம். அவன் பயப்படுவான், அவன் குழந்தை, அவன் என்ன செய்வான், பயப்படுவான். ஆனா அவனை கண்காணிச்சுட்டே இருப்போம். பிள்ளைய விளையாட விட்டுட்டு எத்தனை பெற்றோர்கள் யாருகிட்ட பேசியிருந்தாலும் ஒரு கண் எங்க வைத்திருப்பார்கள்? பிள்ளை மேல குண்டுல விழுறானா, கீழே விழுறானா, என்ன பண்றான், என்ன செஞ்சிட்டு இருக்க, வாயில எடுத்து போறான் பார்த்துருப்பாங்களா இல்லையா? அவங்க எங்க தான் கவனம் போயிருந்தாலும் சரி, பிள்ளைக்கு மேல ஒரு கண்ணை வைத்திருப்பாங்க. நடக்க போற சம்பவம் பிள்ளைக்கு தெரியாது. பிள்ளையை ஆண்டவர் பயமுறுத்தவே மாட்டார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவருக்கு தெரியும் என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பயப்படுவான். அவன் ஊழியமே வேண்டான்னு போயிடுவான். என்னையா ஒரு உனக்கு ஊழியம் செய்ய போய் ஒரு நாடு எனக்கு எதிராக வந்து நிற்கிறா, அவங்க நைட்டோட நைட்டா பெட்டி படிக்கல எடுத்துட்டு எங்க போயிடுவான்? யோனா மாதிரி எங்கேயாவது போயிட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணார் ஆண்டவர், பயப்பட ஒண்ணுமே சொல்ல விட்டார். ஒன்று நடந்தது, வாசிக்கலாம். 15 வசனம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகள். தேவனுடைய மனுஷன் எலிசாவுடைய வேலைக்காரன் ஒருத்தர் இருக்கான். காலையில தலைவர் டியூட்டி கிளம்புறார். டியூட்டி கிளம்ப முன்னாடி வெளியே போறாரு. காலைல எழும்பி காலைல ஓப்பன் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணி தெருவுக்கு போனா அங்க குதிரையில படை வீரன் சுத்திட்டு இருக்கான்.
இது ஏதோ தப்பா இருக்க. இந்த பக்கத்துல டீ கடையில் 2 பேர் மார்வேஸ்ல சுத்திட்டு இருக்கான். புரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு சொல்லி வெளியே போயிட்டு என்ன பண்ணா, இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். யாரு? 2 ராஜாக்கள் 6:15 எலிசாவின் வேலைக்காரன் உடன் ஊழியர் பார்த்துட்டான். பட்டணத்தை சுற்றிலும் ஒரு பெரிய படை, ராணுவ படைகள் சுற்றி கொண்டிருக்கிறதை பார்த்தான். அப்பொழுது வேலைக்காரன் எலிசாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். பதறி அடிச்சு உள்ள வரான். ஏன்னா இவ்வளவு நேரம் யாரை பயங்காட்டி இருந்தான்? ராஜாவை. அங்கங்க கேம்ப் போட போறாயா? இந்த இஸ்ரவேலுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் என்னென்ன காரியம் நடக்க போகுதுன்னு சொல்லி ராஜாவை எச்சரித்து, ராஜாவுக்கு அட்வைஸ் பண்ணி, ராஜாவையும் நாட்டையும் காப்பாற்றி கொண்டிருந்த எலிசா, இப்ப எலிசாவுக்கு தெரியாமலேயே எலிசாவுடைய வீட்டுக்கு முன்னாடி, எலிசா வீட்டுக்கு பின்னாடி, எலிசா வீட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் ஏன் பட்டணத்து வாசல் வரைக்கும் ஒரு ராணுவம் சூழ்ந்து நிற்கிறது. எலிசாவின் வேலைக்காரன் பதறிட்டான். பதறி ஐயா நாம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரே என்ன செய்வோம்? சில வேலைகள் அப்படிதான். முன் வாசல் வரைக்கும் வந்துரும், வாத சைட்லயே வந்துரும், இடது பக்கம் வந்துரும், பின்னாடி வந்துரும். மனுஷனால எங்கேயும் போக முடியாது. இப்ப வீக்கான ஊழியக்காரனா இருந்தா அல்லது வீக்கான விசுவாசியா இருந்தா என்ன நடக்கும்? கொஞ்சம் சொல்லுங்களேன் கற்பனையில. இவர் என்ன பண்ணாரு? ஐயோ அப்படியா, நம்ம இனி எப்படியா தப்பி மேல எடுப்பத போற வழி இருக்கா பாரு. பக்கத்துல தெரிஞ்ச அண்ணன் தம்பியை கூப்பிடு, எல்லாருக்கும் ஒரு மெசேஜ போடு. வீக்கான விசுவாசி, வீக்கான ஊழியக்காரன் தான் என்ன பண்ணுவாங்க? பாதறி அடிச்சு, ஐயோ என்ன பண்ண ஓடுங்க, கையும் ஓடல காலும் ஓடல, கொண்டு விடுவாங்களே, நான் தீர்க்க தரிசனம் சொன்னது தப்பாப்பா, ஊழியம் செஞ்சது தப்பாப்பா, பிரசங்கம் பண்ணது தப்பா, எங்க ஓடலாம், எங்க ஓடி ஒளியலாம், ஐயோன்னு சொல்லி புலம்ப ஆரம்பிப்பாங்க. ரியலா அந்த இடத்துல இருந்தா வலி என்னன்னு தெரியும். சுத்தி ராணுவத்துக்கு எதிராக நிக்க முடியுமா? இஸ்ரவேல் தேசத்துக்கு உள்ளேயே ஒரு பெரிய ராணுவம் இருக்கு. அந்த ராணுவத்தையும் தாண்டி சிரியா படை உள்ள வந்திருக்கு. அப்ப அவன் எவ்வளவு பெரிய ஆளுங்கிறத புரிஞ்சுக்கணும். சாதாரணமான ஆள் கிடையாது. இஸ்ரவேல் படையெல்லாம் தாண்டி உள்ள வந்துட்டாங்க. முக்கியமான எல்லை கோடுகள் எல்லாம் தாண்டி உள்ள வந்துட்டு எலிசாவை தூக்குவது ரொம்ப சின்ன காரியம். பக்கத்துல வந்துட்டாங்க, சுத்தி நிக்கிறாங்க. அப்ப பதறுமா பதறாதான்? கண்டிப்பா பதறும். ஆனா எலிசா என்ன சொன்னார்? அந்த எலிசா பதறினாரா இல்லையா என்பதை நம்ம வாசிக்கலாம் 16ஆம் வசனம். அதற்கு எலிசா, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான், கைகளை தட்டி. ஹல்லேலூயா! இதுதான் ஒரு தேறின விசுவாசியும் தேறின ஒரு ஊழியக்காரனும் சொல்லக்கூடிய விஷயம். ஆண்டவரை தெளிவா அறிஞ்சவங்களுக்கு இது புரியும். ஹல்லேலூயா! அப்போ பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இந்த வேலைக்காரனுக்கு ஒண்ணுமே புரியல. ஈட்டியும் கையுமா வெளியே வந்து நிக்கிறவன குத்தி குடலை உருவி மாலை போடுறதுக்கு. நீயும் நானும் தான் இருக்கோம். நீ ஊழியக்காரன், நான் உன் வேலைக்காரன், நம்ம 2 பேர் தான் இருக்கோம். அங்க இருக்கவனு பார்த்தாச்சுன்னா பெரிய பெரிய ஆட்களா இருக்கானுங்க. ஒரே குத்துல 2 பேரையும் குத்தி கொடி மாதிரி தூக்கிட்டு போக வாய்ப்பு இருக்கு. இங்க யார் யார் இருக்காங்க? அவங்கள காட்டிலும் நம்மள்ட்ட அதிக ஆள் இருக்கிறான்னு சொல்றாங்க. மைண்ட் வாய்ஸ். இந்த மைண்ட் வாய்ஸ எலிசா ரீட் பண்ணிட்டாரு. ஓ, நீ அப்படி சிந்திக்கிறியா? உடனே எலிசா தன்னை சுத்தி இருக்க படையை என்ன விட்டு தூக்குங்க ஆண்டவரே, எடுத்துருங்க ஆண்டவரே, இப்பொழுது எல்லா பாளையத்துக்கு புறம்பே இருக்க எல்லாரையும் அழிச்சிருங்க ஆண்டவரே அப்படி சொல்லி ஜெபம் பண்ணாரா? இல்ல. அவர் கூலா என்ன ஜெபம் பண்றாரு பாருங்க 17ஆம் வசனத்துல. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். அவ்வளவுதான் அவருடைய ஜெபம். இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். ஐயா, நான் நினைக்கிறேன் அப்ப எலிசா எப்பவுமே பார்த்து கொண்டிருக்கிறார் எல்லா காட்சிகளையும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு தேவ பிள்ளையுடைய பார்வை அப்படிதான் இருக்கும். ஒருத்தன் எதுக்கு வரான், என்னத்துக்கு வரான், என்ன நோக்கத்துல பேசுறான், ஒருத்தன் எப்படி பழகுறான், எதனால இப்படி பண்ணிட்டு போறான் என்பதை ஒரு தேவ பிள்ளை அல்லது ஒரு தேவ மனுஷன் நிச்சயம் அறிந்திருப்பான். பேசலாம். வேலைக்காரனுடைய மைண்டை ரீட் பண்ணி அவனுக்காக ஜெபம் பண்றான். ஆண்டவரே, இவனுடைய கண்ணை திறந்துருங்க. நம்ம அநேக வேளையில கண்ணை மூடி இருக்கிறனால தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது, பயம் வருது. இங்கே சொல்லப்பட்ட கண், எலிசாவுடைய வேலைக்காரன் கண்ணை மூடிட்டா பேசிட்டு இருந்தான், அவன் கண் திறந்தான் பேசிட்டு இருந்தான். இங்கே எலிசா ஜெபம் பண்ண ஜெபம் எந்த கண் திறப்பதற்கு? ஆவி மண்டலத்தில் உள்ள கண்ணை ஓபன் பண்ணி விடுங்கப்பா. பரிசுத்த ஆவியினால ஓபன் பண்ணி விடுங்க. பரிசுத்த ஆவியினால அவன் பார்க்கட்டும். அந்த பார்வை. இப்பதான் எலிசாவுடைய வேலைக்காரன் பார்க்கிறான். வாசிங்க. உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும்
அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இந்த காட்சியை பார்த்த உடனே நான் நினைக்கிறேன், எலிசாவுடைய வேலைக்காரன் அப்படியே செத்துருப்பான். என்ன இது, என்ன இது, என்ன போட்டிருக்கு பாருங்க. எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகள். என்ன குதிரை? குதிரை அக்கினியா இருக்கு, ஃபயர், தொட்டா எரிஞ்சுக்கும். அக்கினிமயமான குதிரைகளாலும் அக்கினிமயமான ரதங்களாலும் அந்த மலையே நிறைந்திருக்குதாம். தேவதூதர்கள் மலை நிறைஞ்சு சுற்றில் இருக்காங்க. தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு கரங்களில ஏந்தி கொண்டு யாரு போவாங்களா? தூதர்கள் போவார்கள். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஏந்தி கொண்டு போவார்களாம். அந்த தூதர்கள் நம்ம பார்க்க முடியுமா? எத்தனை ஆபத்துகள் சூழ்நிலைகள் வரும்பொழுதும் எப்படி தப்புன்னு தெரியாம நம்ம குழம்பிக்கிட்டு தான் இருப்போம். விடையே தெரியாது. இதை எப்படி நான் கடந்து வந்தேன், இந்த பிரச்சனையை, இந்த சூழ்நிலையை நான் எப்படி கடந்து வந்தேன்னு சொல்லி யோசிச்சே பார்க்க முடியாது. நம்ம பலத்தால் நிச்சயம் முடிஞ்சிருக்காது. ஆனா ஏதோ ஒன்று நடந்திருக்கிறதே. பார்த்தா தூதர்கள் கரங்களில் நம்மளை ஏந்தி கொண்டு போகிறார்கள். தேவ பிள்ளைகளே, எப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறோமோ அப்பொழுதே நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட அடுத்த நிமிஷம் உங்களுக்கு குதிரை படைகளும் அக்கினி ரதங்களும் நம்மளை சுற்றி நிற்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வார்கள். போகிற பாதை என்னமோ கடினமா தான் இருக்கும். சுற்றிலும் முட்கள் அங்கே இங்கேயும் கிழிக்கத்தான் செய்கிறது. ரத்தம் அடிய வாய்ப்பு இருக்கிறது. போகிற பாதை கடினமா இருக்கும். தூரமும் வெகு தூரம் இருக்கலாம். ஆனால் நம்ம கூட கடைசி வரைக்கும் ஒரு பெரிய ரத கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. அவைகள் நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் நிற்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். மறக்காதீங்க, நம்மளை சுற்றிலும் அக்கினி மதில் ஒன்று இருக்கிறது. அவங்க தன் ஊரோடு இருக்கிற நம்பர் வந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சொல்றேன் மட்டும் கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை சுற்றிலும் அக்கினி மதில் இருக்கிறதுங்க. எலிசா அவன் கண்ணை திறங்கன்னு ஜெபம் பண்ண உடனே இந்த காட்சியை பார்த்தான். அவ்வளவுதான். இப்ப எலிசா கூலாட்டு அடுத்த வேலை செய்யறாரு. என்ன பண்றாரு? ஐயோன்னு சொல்லல, கத்தல, கதறல, ஒண்ணுமே சொல்லல. அடுத்த ஜெபம். அடுத்து என்ன பண்றாரு? அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கவனிங்க, சுத்தி நின்ற அந்த கூட்டம் இப்ப எலிசாவை நெருக்குகிறது. எலிசா இருக்கிறான், அவனை சுத்தி படைகள் எப்படி நெருங்குவானா, பவுஞ்சா நெருங்குவாங்க. ஏ பி சி டின்னு சொல்லி பிளான் வச்சிருப்பாங்க. இன்றைக்கு ராணுவத்தில் உண்டு. ஏ ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா பி அட்டாக் பண்ணும், பி பிளான். பி பிளான் அவுட் ஆயிடுச்சுன்னா சி பிளான் இருக்கும். சி பிளான் அவுட்னா டி இருக்கும். எல்லா பிளானும் கையில வச்சிருப்பாங்க. ஒரு காரியத்தை முடிக்கணும்னா திட்டமிட்டு தான் போவாங்க இந்த ராணுவ வீரர்கள். பிளான்லாம் போக மாட்டாங்க. இங்க எல்லாம் ஏ பிளான் ஃபர்ஸ்ட். அப்படியே முதல் பவுஞ்சு சுற்றி வருது, சுற்றி நெருக்கிறாங்க. அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றார். வேற ஒண்ணும் பண்ணல. தேவ பிள்ளைகளே, நம்ம வலது பக்கமோ இடது பக்கமோ முன்னையோ பின்னையோ எந்த பக்கம் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்ம பார்க்க வேண்டியது மேல் பக்கம் பார்க்கணும். எல்லாரும் சொல்லுங்க, எங்க பார்க்கணும்? மேல் பக்கம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு எங்க ஒத்தாசை வரும்? பரத்திலிருந்து ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. பரத்திலிருந்து வரணும், பரத்திலிருந்து. இங்க எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்ன சொல்றாரு? இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். அவ்வளவுதான். என்ன பட? பலத்த ராணுவ பட. எலிசா ஒரே ஒரு ஜபம் தான். ஆண்டவரே, இவருடைய கண்களை ஒரு மயக்கத்துக்குள்ள கொண்டு போயிருங்க. அப்படி கண்ணு கரங்க வச்சிருக்க, ஞாபக சக்தியில் அவுட் ஆயிரும். நம்மளை சுத்தி பெரிய படை இருக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நினைச்சா என்ன நடக்கும்? கண்மயக்கம், தலைகரக்கம், வாந்தி, பேதி. ஒரு பேதி வர வச்சா அவ்வளோ எங்க ஓடுவான்? ஓடிடுவான் ஆத்தங்கரை. ஒருத்தன் நிக்க மாட்டான். பாத்தீங்களா? நம்ம வெளியே இருக்கதான் பாக்குறோம். ஆண்டவர் என்ன பண்றாரு? உள்ள இருக்கிறத வேலை செய்வார். மனமாற்றம், மதிமயக்கம் எல்லாத்தையும் கொடுத்துருவார். இங்கே எலிசாவுடைய ஒரு ஜெபத்தால அவங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி ஆண்டவர் செய்தார். வேதம் சொல்கிறது 18 வசனம் கீழ்ப்பகுதி, எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி கர்த்தர் செய்தார். எலிசா உடனே ஒரு சூப்பரான ஒரு கேம் ஆடுறார். ஜாலியா இங்க வந்தவங்களை வச்சு அழகா ஒரு கேம், இவங்கள ஒரு விளையாட்டு காட்டுவோமே சொல்லிட்டு கண் மயக்கம் உண்டானோடனே அப்படியே வாரான தத்தளிச்சு, இப்போ நான் எங்க இருக்கேன், இப்போ அவன் எப்படி இருக்கானுங்க, வந்தது யாரை பிடிக்க? பாஸ்டர் பிடிக்க வந்தாங்க. நம்மளை விட்ட ஒருத்தர் அறுவாடுத்து வந்தால அதே மாதிரி இப்போ நான் எங்க இருக்கேன், நான் யாரு அப்படி ஒரு மதி மயக்கத்தில் வந்து நிற்கிறான். உடனே மணி வாயா, உடனே இவரு வா ராஜா வா, இவன் வந்தது எதுக்கு? பாஸ்டர் போட்டு தரல. இப்போ இவன் கேட்கான், நான் இப்போ எங்க இருக்கேன், நான் யாருண்டு, வா ராஜா வா, நான் உனக்கு சொல்லித்தரேன், நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ எங்க போகணும்னு இனி நான் தாண்டா சொல்லுவேன்.
ஏன்னா நீ என்ன கொல்ல வந்த, உனக்கு நான் நல்ல சாப்பாடு போட்டு அனுப்ப சொல்லி இவன் என்ன செய்றான், கூட்டிட்டு போறான். எங்க கூட்டிட்டு போறான் பாருங்க, வாசிங்க. அப்பொழுது எலிசா 19 வசனம். இது வழி அல்ல. எப்பா அவங்களை நோக்கி சொல்றான், இது வழி இல்லப்பா, நீ வழி மாதிரி என்ன பண்ணிட்டீங்க வந்துட்ட, உனக்கு நான் நல்ல ஒரு வழியை காட்டுறேன், தீர்க்கதரிசி ஒரு வழியை காட்டுறேன். என்ன பண்றாரு, இது பட்டணமும் அல்ல, இது வழியும் இல்ல, இது சமாரியா பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நான் பின்னாடியே வா, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். வந்தது யாரை பிடிக்க, பாஸ்டர் பிடிக்க வந்தாங்க. இப்ப பாஸ்டர் என்ன பண்றாரு, வாப்பா இதுதான் வழி, இதுலே நடவுங்க, மெதுவா வா அப்படி சொல்லி மெதுவா கூட்டிட்டு போறாரு. அங்க இங்க பாக்காதீங்க, நேர பிள்ளை போல வராங்க. எப்படி வராங்க, சொல்லி பேச்சு அப்படி கேட்டு வராங்க. சீரியா ராஜா மட்டும் இதை பார்த்துருந்தான், நெஞ்சு வெடிச்சு, நான் உங்களை என்ன வேலைக்கிட அனுப்புனேன், நீ என்ன பண்ணிருக்க, அவனை பிடிச்சு வானா, அவன் சொல்றதை கேட்டு இருக்கு அப்படின்ட்டு சரின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு எங்க போறான் தலைவர், வாசிங்க. நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்துக் கொண்டு போறான். அவர்களை சமாரியாவுக்கு அழைச்சிட்டு போறான். சமாரியால யார் இருக்கா, இப்போ இவங்க யாரை தேடி வந்தாங்களோ அவங்க கிட்ட கூட்டு போறேன்னு, கூட்டு போறது யாரு, இவன் தேடி வந்த ஆளு எலிசா. என்னதான் பிடிக்க வந்திருக்கான், என்ன காட்டி தரேன், நீ யாரை தேடி வந்தியோ அவன் நான் கூட்டு போறவனை காட்ட வான்னு சொல்லி கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போய் நேரம் எங்க கொண்டு விட்டான், வாசிங்க, சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போயிட்டான். கேம் எப்படி ஆடுறாங்க, சமாரியால யார் இருக்கான்னா ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு, சமாரியால தான் ராஜா இருக்காரு. யார், எந்த ராஜா, இஸ்ரவேலின் ராஜா சமாரியால சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருக்காரு. எலிசா கூட்டு போனதுங்க சமாரியாவுக்கு இவங்களோட சமாதி கட்டுறது, நேர கூட்டிட்டு போறாரு. சமாரியா வந்தோடனே, எப்ப நீங்க தேடி வந்த ஆள் இங்கதான் இருக்கான் நில்லுன்னு சொல்லி அந்த இடத்துல என்ன பண்றாரு, வாசிங்க 20 வசனம். அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா அங்க ஒரு ஜெபம் பண்றாரு, கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும். அவ்வளவுதான். நீங்க என்ன பண்றாரு, சமாரியால கொண்டு விட்டுட்டு இப்போ ஆண்டவரே கேம் ஸ்டார்ட் பண்ண போறோம், கண்ணை கட்டி இவனை கூட்டு வந்தாச்சு, இப்போ இவங்க பார்க்கிறது படி கண்ணை திறந்துருங்க. எலிசாவோட மைண்ட் வைஸ், என்னையாடா பிடிக்க வார, நீ ஒன்ன பிடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து விட்டாச்சு. இப்போ மணிகண்டன் டக்குன்னு கண்ணை திறக்கான், நீ எலிசா அங்க நிக்கிறான், உங்களை பிடிக்க அங்க இல்ல காலையில வந்தேன், அது அப்போ, இது இப்போ நீ எங்க நிக்கிறேன்னா ராஜாவுக்கு முன்னாடி நிக்கிற. இனிமேதான் விஷயமே இருக்கு. ராஜா ஒரு ஜாலியாட்டு, பரவாயில்லையா நம்ம ராணுவம் செய்யாத ஒரு சிங்கிள் பாஸ்டர் செஞ்சுட்டாரு, நம்ம ராணுவத்தெல்லாம் தாண்டி உள்ள வந்துட்டாங்க, ஒரு பாஸ்டர் ஒரு படையே இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. இங்க படையை சுற்றில யார் சொல்லிட்டா, இஸ்ரவேல் ராணுவம் சொல்லிட்டு. இப்ப உங்களுக்கு தலைவருக்கு எங்க போக முடியாது, கண்ணு திறந்தாலும் போக முடியாது, காது கேட்டாலும் போக முடியாது, ஐடியா பண்ணாலும் இங்க போக முடியாது. எலிசாவும் ராஜாவும் நினைச்சா மட்டும்தான் இங்க உயிரோடு வெளியே போக முடியும். இவங்க எப்படி கூட்டு வந்திருக்கோம், ஜெபம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம். எப்படி கூட்டு வந்திருக்கோம், ஜெபம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம். நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, சர்ச்சை பக்கம் வரவே மாட்டாங்க. நம்ம எல்லாம் முரட்ட ஆட்கள். அவங்களை யாரோ ஒரு எலிசா ஜெபம் பண்ணி அவருடைய கண்ணை அப்படியே மயக்கி, இதுதான் சர்ச், நீ தேடின ஆசீர்வாதம் எங்கதான் இருக்கு, வாஞ்சலி கூட்டிட்டு வந்தனால தான் நீ கொஞ்சம் பேர் நம்ம எங்க இருக்கோம், சர்ச்சுக்கு உள்ள இருக்கும். இல்லைன்னா இன்னும் என்ன பண்ணி வெளியே இருந்துட்டு மதவாதங்களை பேசிக்கொண்டு பாஸ்டர் எப்ப வெட்டலாம், சர்ச்சை எப்ப உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆட்கள் எல்லாம் மதி மயக்கி கொண்டு வந்து உள்ள வச்சிருக்காரு. இந்தியாவில் அப்படி சாட்சிகள் ஏராளம் உண்டு. அநேகர் ஊழியரும் ஆண்டவராக்கி இருக்கிறார். சரி வாசிக்கலாம். இப்போ அவர்கள் கண்களை திறக்கும் போது, அவங்க பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர் கண்களை திறக்கும் போது, இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவிலே இருந்தார்கள். எப்படி வந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, ஒரு ராஜா பாஸ்டர் பார்த்து கேட்காரு, என் தகப்பனே நான் உங்களை போட்டு தள்ளட்டா, முத வார்த்தை என்ன வார்த்தை, இவங்களை நான் போட்டு தள்ளட்டா அப்படியே போட்டு வெட்டி நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று பெர்மிஷன் கேட்கிறாரு. ராஜா அப்படியே மணிகண்டனை பார்க்கிறார், இந்த எலிசா மணிகண்டனை பார்க்கிறாரு. நோ அதை விட அதிகமான ஒரு தண்டனை கொடுக்கணும், அதுக்கு மேல கொடுக்கணும். இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், அதுக்கு மேல கொடுக்கணும். எலிசாவையா நீ பிடிக்க வந்த, எலிசா யாருன்னு நீ புரிஞ்சுக்குவேன், தேவனுடைய மனுஷன், அவனால உன் உயிரை எடுக்க முடியும், உன் உயிரை காப்பாற்ற முடியுங்கிற கொலை பயத்தை உண்டு பண்ணி நிறுத்தி விட்டுட்டு ஒரு சர்ப்ரைஸை கொடுத்தார் பாருங்க எலிசா. அதான் தேவ மனுஷன். வாசிங்க. இஸ்ரவேல் ராஜா அதற்கு எலிசா சொல்றாரு, நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ. எலிசா ராஜா பார்த்து கேட்கிறாரோ, செத்த பாம்பு நீர் அடிப்பீரோ, இவனை அவன் ஊர்ல போய் அடிக்கணும், அது வீரம். நமக்குள்ள சிறைப்பட்டு போயிருக்கான், இப்ப வெட்டவா குத்தவா கோடாலி எடுத்துட்டு வரட்டான்னு கேட்டு இருக்கேன். எலிசா கிண்டல் பண்றான் ராஜாவை பார்த்து. அப்படிதான் போட்டு என்ன போட்டிருக்கு, நீர் வெட்ட வேண்டாம், நீர் உடைய பட்டயத்தால் வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ. இவன் சிறையாய் நிற்கிறான், இவன் எங்க நிற்கிறான், அரஸ்டாய் நிற்கிறான், ஓட முடியாது, இவனை போய் வெட்டி பெரிய வீரன் நீர் காட்டுக்கிற நினைக்கிறீரோ அப்படி சொல்லி ராஜாவை பார்த்து எலிசா கேட்கிறான்.
அடுத்த டிப் சொல்றாரு, அப்படிலாம் நீங்க பண்ண வேண்டாம். அதுக்கு அர்த்தம் ஒரு ஆணி நீங்க என்ன செய்ய வேண்டாம் ராஜா, புடுங்க வேண்டாம், எல்லாம் நான் பிடிங்கியாச்சு, பல்லு பிடிங்கி தான் கொண்டு விட்டுருக்கேன் தலைவரை, என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன் சொல்லி இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவரிடத்துக்கு போகும்படிக்கு அப்பம் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரே வையும் என்றான். நச்சாம்பாராப்பு. ஹல்லேலூயா. என்ன பண்ணாரு? இவர்களுக்கு ஆண்டவரிடத்துல போகணும், நடந்த விஷயத்தை இவங்க அந்த ஒரு நடுக்கத்தோட சொல்லணும், அந்த திகிலோட சொல்லணும், அந்த த்ரில்லிங்கோட சொல்லணும், அதை நான் உணரணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் தலையை வச்சு என்ன பண்ணக்கூடாது, படுக்க கூடாது, ஒரு உயிர் பிச்சையை போட்டு சாப்பாடு போட்டு தண்ணி கொடுத்து முன்னாடி வையுங்கன்னு சொல்லி ராஜாவுக்கு உத்தரவு கொடுக்கிறார். அங்க ஆண்டவருக்குன்னு சொல்லு வார்த்தை என்னன்னா கடவுள் இல்ல, அன்னைக்கு மதிப்பு மிக்க ஆட்களை என்ன செய்வாங்க, இன்னைக்கும் கோர்ட்ல ஜட்ஜ் என்ன சொல்லுவாங்க, லார்டும்பாங்க. பாத்தீங்களா, லார்டு ஆண்டவர்பாங்க. அப்செட் யுவர் லார்ட் ஆண்டவர். ஏன்னா இப்போ இவன் உயிர் யாரு கையில தான் இருக்கு, ஜட்ஜு கையில தான் இருக்கு. அவன் ஆண்டவருக்கு சமம். அன்னைக்கு ராஜா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்ததுனால, ஒருத்தன் உயிரை எடுக்கவும் கொல்லவும் ஒரு வலிமையா இருக்கலாம், ஆண்டவருக்கு சமமா வச்சிருந்ததுனால இங்க ஆண்டவர்ங்கிற பதத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள், கடவுள் அல்ல. அதான் இங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படிக்கு, அதாவது இவங்களை அனுப்பின ஆண்டவன் யாரு, ராஜா, அவங்க இடத்துல போகும்படிக்கு அப்பமும் தண்ணீர் அவர்களுக்கு எதிரே வையும் என்றான். 23. அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்தில் அப்புறம் தலை வைத்து படுக்கவில்லை. கவனித்தீங்களா? அப்பவும் தண்ணீரையும் கொடுத்து அனுப்புன்னு சொல்லி ராஜாட்ட சொன்னா, அவர் ஆடு அடிச்சு விருந்து வச்சு அனுப்பிட்டார். எலிசா எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருக்காரு. நான் இதை கூட செய்ய மாட்டேனா, நீ சொல்றபடி செய்வோம். ஒரு எள்ளுன்னா எண்ணெயா நிக்க, அந்த மனுஷன் எள்ளுன்னா எண்ணெயா நிக்கிறான். விருந்து வச்சு அனுப்பிட்டான். இவனும் என்ன பண்ணிட்டாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு தப்பிச்சோம் பிழைச்சோம் சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சு போற வரைக்கும் அவங்க பயம் என்ன இருந்திருக்கும், ஆடை வெட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஆட்டுக்கு தண்ணி தெளிப்பாங்க. பாத்துறீங்களா? அது தலையாட்டும். ஆடு நினைக்கும், ஆகா நமக்கு என்ன ஒரு வரவேற்பு. அதே மாதிரி இவனுக்கு மனசுல இருந்திருக்கும். கடைசி வரைக்கும் உயிர் பயம் இருந்திருக்கும். சாப்பாடு தராங்க, என்ன பண்றான்னு ஒன்றும் புரியல, லாக்காகி இருக்கும், விடுவாங்களா இல்ல சாப்பாடுல நிறைய தந்து நம்ம கொண்டுருவாங்களா, அப்படி ஒரு கொலை பயத்துல நடுங்கிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஒரு வழியா ஊருக்கு போயிட்டாங்க. இனிமே ராஜா ஒருவேளை இனி சொன்னா கூட இந்த பக்கம் வரக்கூடாது, எலிசா இருக்கும் காலம், இந்த பாஸ்டர் இருக்கும் காலம், இஸ்ரவேலை தலை வச்சே படுக்க கூடாது சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. முடிவு பண்ணி அந்த தினம் பெரிய அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சார். அவங்கள்ட்ட இருக்கிற படைகளை காட்டிலும், இஸ்ரவேலில் இருக்கிற படைகளை காட்டிலும் சேனைகளின் கர்த்தரிடத்தில் இருக்கிற படைகள் மிகவும் பெரியது என்பதை எலிசாவுடைய வேலைக்காரன் பார்த்துட்டான். எவ்வளவு துணிச்சலாய் எலிசா நின்று பாரு, யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நடந்து, இவ்வளவு அற்புதங்களை செஞ்சு, இவ்வளவு ஜெபம் பண்ணி இந்த தேசத்தை காப்பாத்தி, ராஜாவை காப்பாத்தி, சீரிய படைகளை தன் ஞானத்தினால தப்புவிக்க பண்ணி எச்சரித்து அனுப்பிவிட்டு எவ்வளவு ஒரு ஸ்மார்ட்டாய் நடந்து கொண்ட ஒரு தேவ மனுஷன் கடைசியில எப்படி இகழப்படுகிறார், எப்படி புகழப்பட்ட தேவ மனுஷன் எலிசா எப்படி புகழப்படுறான்னு சொல்லி பாருங்களேன். வாசிக்கலாம். அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது. அடுத்த வசனம். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அவனுக்கு சும்மா இருக்க பிடிக்கல, பொறாம, இஸ்ரவேலை எப்படியாவது அடிக்கணும், இஸ்ரவேலை உடைக்கணும் அப்படின்ற எண்ணத்துல நிறைய பேருக்கு இப்படிதான். நல்லா ஒருத்தன் சும்மா இருந்தா அவன் பாட்டு அவன் வேலையை அவன் பார்த்துக்கிட்டு அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு வாழ்க்கையில முன்னேறிட்டே இருந்தா சுத்தி உள்ளவங்களுக்கு பிடிக்காது. எதையாவது ஒன்று குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும், என்னத்தையும் அவனு பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணதான் அவனுக்கு நிம்மதி. என்ன நிம்மதியாக தூக்கிட்டு இருக்க, நல்லா சாப்பிட்றான், போறான், வாரான், ட்ரெஸ் பண்றான், மேக்கப் பண்றான், நல்ல நகை போடுறாங்க, வண்டியில போறாங்க, வாராங்க, எங்க தான் போறாங்க வாராங்கன்னு தெரியல, இவனை எதையாவது ஒன்று பண்ணணுமே அப்படி சொல்லிக்கிட்டு குடையிற ஒரு கூட்டம் இந்த உலகத்துல இருக்கத்தான் செய்யும். இதேதான் அந்த சீரியாவுக்கு போறாம எப்படியாவது ஒரு தட்டு இஸ்ரவேலுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணிட்டான், ஒரு ஸ்மார்ட்டான பிளான், ரொம்ப பயங்கரமான திட்டம். சாத்தான் இப்படிதான் பண்ணுவான், நிறைய விதங்கள்ல பயமுறுத்துவான். கட்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற என்று வேதம் சொல்கிறது. இங்க அடுத்த பிளான் போடுறாங்க. சீரியா அடுத்த ஒரு பிளான் போட்டு இஸ்ரவேலை காலி பண்ணணும், இஸ்ரவேல் ராஜாவுக்கு எதிராக செயல்படணும், ஒரு வித்தியாசமான முறையில செயல்படணும் சொல்லி ஒரு பிளான் பண்ணி அடுத்த திட்டம் போடுறாங்க. அது என்ன திட்டம்? வாசிங்க. அதே அடுத்த வசனம். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் ராணுவத்தை எல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டி கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். இவ்வளவு நடந்து எச்சரிக்கை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இங்க ஒரு தேவ மனுஷன் உண்டுங்கிற ஒரு பயம் இல்லாம மறுபடியும் தன்னுடைய பலத்தை அதிகரிச்சு ஒரு புது பிளானோட வந்து எங்க முற்றுகையிட்டான் டைரக்டா. இப்ப எலிசா இருக்க ஏரியா வரல, நேர சமாரியாவுக்கு போயிட்டான். ஆனா இந்த விஷயம் எலிசாவுக்கு ஆண்டவர் சொல்லல. இப்பதான் கேள்வி எழும்புது, பாஸ்டர் இவர் உண்மையான பாஸ்டரா, போலி பாஸ்டரா? இவங்களுக்கெல்லாம் எப்படின்னா
காலை செய்தி மாதிரி உடனே எல்லா நியூஸ் என்ன பண்ணும், குறி சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும் கூப்பிட்டு. ராஜா அப்படிதான். ஹலோ எலிசா, இன்னைக்கு என்ன செய்தி உண்டா? ஒரு மண்ணுல இருந்து உறங்கும். ஹலோ எலிசா, செய்தி ஒண்ணு வரலையே? வந்தா தானே தருவேன், நான் வந்தா செய்தி ஆள் அனுப்பி விட்டுப்பல. இவர் நிம்மதியா உறங்கிட்டு இருந்தாரு, ராணுவம் அமைதியா இருந்துச்சு. இப்போ பிசாசு தந்திரமா உள்ள நுழைஞ்சான். நினைச்சான் எலிசா இப்ப என்ன இல்ல, ஜெபம் குறைவு போல் இருக்கு எலிசாவுக்கு. என்ன குறைவு? ஜெபம் குறைவு போல் இருக்கு பாஸ்டருக்கு. அதனால தான் நம்ம போட்ட பிளான் இப்ப என்ன செய்யல, செயல்படல. சமாரியாக்குள்ள ஈஸியா வர முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சமாரியா ராஜா நினைத்தான். அவன் மட்டும் நினைக்கல. இப்போ நம்ம ஏற்கனவே விடுதலை பெற்ற விசுவாசியாகிய இஸ்ரவேல் ராஜாவும் நினைச்சிட்டான். அந்த மாதிரி நினைச்சது மட்டும் இல்ல, கொஞ்சம் அதிகமா பேச ஆரம்பிச்சுட்டான் ஊழியக்காரன் விரோதமா. வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில், விஷயம் சீரியஸ் ஆயிட்டு. இன்னும் நிறைய விஷயங்கள் ராஜாக்கள் புத்தகம், அந்த ஹீப்ரு மொழியில் இருக்க புத்தகங்கள்ல நிறைய விஷயங்கள் விரிவா இருக்கும், சுருக்கமா போட்டிருக்கு. இன்னும் நிறைய கதைகள் உண்டு அங்கே போடப்பட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, இதுல பாத்தீங்கன்னா ஷார்ட்டா வராங்க. இங்க படையெடுத்து வந்த அந்த சீரிய படையினர்கள் உள்ள வந்து பிளான் பண்ணி அங்க ஒரு பெரிய பஞ்சத்தை உண்டு பண்றாங்க. இருக்கிற சாப்பாடு ஆதாரங்கள் எல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணிடுறாங்க. அதாவது சுருக்கமா சொல்ல போனா, இஸ்ரவேல் ராணுவம் அவர்களை மேற்கொள்ளக்கூடாதபடிக்கு இவங்க நல்ல பிளான் பண்ணி எல்லா இடங்களையும் ஆள்களை வைத்து அங்க இருக்கிற தானியங்கள், அங்குள்ள வளங்கள், அங்க உள்ள ஆகாரங்கள் எல்லாத்தையும் தின்னுட்டாங்க. அரிசி பஞ்சம், கோதுமை பஞ்சம், ரொட்டி பஞ்சம், எல்லாமே பஞ்சம். பஞ்சத்தினால நிறைந்து ராஜா டென்ஷன் ஆகி என்ன பண்ணிட்டு இருக்காரு மட்டும் பாருங்க. பஞ்சம்னா பஞ்சம், எப்படிப்பட்ட பஞ்சங்கிறதை நீங்க இதை வாசிக்கும் போது புரிந்து கொள்வீங்க. வாசிங்க. இஸ்ரவேல் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில், அலங்கம்னா கோட்டை சுவர்ல ஏறி பார்க்கிறாரு. எல்லாரும் ஆக்கிரமிச்சிட்டாங்களா இப்படி பார்க்கறாரு. எல்லா இடத்துலயும் ஆக்கிரமிச்சிட்டாங்க. அப்படியே பதட்டத்துல இந்த பொறுப்புல இருக்கிறவங்க இப்படிதான் இருப்பாங்க. என்ன பண்ண தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவர் அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து, ஒரு ஸ்திரீ, ஓ ராஜாவே, எங்க இருந்து? கீழே இருந்து அலங்கத்துல அந்த மதில்ல நடக்கக்கூடிய ராஜா அரண்மனை மதில்ல நடக்கக்கூடிய ராஜா பார்த்து, ஓ ராஜாவே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே, ராஜாவாகிய ஆண்டவனே ரட்சியும் என்றால், ரட்சியும். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? பாருங்க, ராஜாவை பார்த்து ஆண்டவனே ரட்சிங்கன்னு சொல்லி கீழே இருந்து கத்துறான். உடனே ராஜாவுடைய பதில் என்ன தெரியுமா? அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து உன்னை ரட்சிக்கலாம்? நீயே சொல்லு. கர்த்தர் உன்னை ரட்சிக்காட்ட எதில ரட்சிக்க முடியும்? ஏன் இந்த ராஜா ஒரு ஸ்திரியை கூட காப்பாற்ற முடியாத நிலைமையில இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, நீங்க பின்னால் ஒரு முடி வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். வாசிங்க. களஞ்சியத்திலிருந்து ரட்சிக்க முடியுமா? அதாவது தானிய களஞ்சியங்கள், ஆகாரத்தை தந்தவனை ரட்சிக்க முடியுமா? ஆலையில் தானிய ஆலையிலிருந்து உன்னை ரட்சிக்க முடியுமா என்று சொல்லி ராஜா பின்னையும் அவளை பார்த்து என்ன வேண்டும் என்று இருந்தாலும் நம்ம ராஜாவா இருக்கிறதுனால உனக்கு என்னதான் பிரச்சனை அதையா சொல்லு அப்படி சொல்லி அவர் கேட்கிறாரு. உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இன்னொரு ஸ்திரியை பார்த்து சொல்ற, இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, என் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். என்னடா இது? என்ன இது? இன்னைக்கு உன் மகனை சமைச்சு சாப்பிடுவோம், நாளைக்கு என் மகனை தாரே சமைச்சு சாப்பிடுவோம். என்ன கொடுமை சார்! இப்பதான் அந்த பஞ்சம் எந்த அளவுக்கு கொடியது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. வாசிக்கிறதா புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார். தன்னுடைய பிள்ளையை சமைத்து சாப்பிடுகிற அளவுக்கு பசி மனுஷனை பட்சிக்கக்கூடிய சூழ்நிலை. சோமாலியா நாட்டு பஞ்சத்தை குறித்து நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாம் எலும்பு தோல்மா தான். இது மிகப்பெரிய பஞ்சமா இருக்கு. மனுஷன் சாப்பிடக்கூடியது. நம்ம நாட்டில் உலகத்தில் நடந்துச்சு. சவுத் ஆப்பிரிக்காங்கிற கண்ட்ரியில மனுஷன் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. அவ்வளவு கஷ்டமான நாடுகள் இருக்குது. இன்னும் இப்ப அந்த பழக்கம் மாறிட்டு. ஏன்னா உணவு வகைகள் பல நாடுகள் இருந்து உதவிக்கரை நீட்டிட்டாங்க. இங்க பெரிய பஞ்சம். இஸ்ரவேல் ராஜா மண்டையில அடிச்சுக்கிட்டு இவளுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. பிள்ளையை சமைச்சதுங்க இவள்கிட்ட நான் என்ன சொல்றது? ஐயா நேற்றுக்கு அவன் பிள்ளையை தாருங்கனால என் பிள்ளை எனக்கு சமைக்க கொடுத்தேன். இப்ப அவன் பிள்ளையை தர மாட்டுக்கா. உலகத்திலே தான் பிள்ளையை தாங்க தாய் அதிகமாக நேசிப்பாங்க. அப்போ அந்த பிள்ளையை காப்பாற்றி தாய் இறக்குறதா வழக்கம். பசியின் கொடுமை தாங்க முடியாம பிள்ளையை கொண்டு சாப்பிட்டுருக்காங்க. இதுதான் அந்த பஞ்சத்தினுடைய கொடூரம். மறுநாள் இவனை நோக்கி, நான் உன் மகனை தின்ன அவனை தர வேண்டும் என்றால் 29 வசனம், அவள் தன் மகளை ஒழித்து விட்டாள் என்றாள். அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை கேட்டவுடனே, வேதம் சொல்ல 30 வசனம், கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை அப்படியே கலத்திட்டு, வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டுள்ள போட்டிருக்கு, வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டான். எப்படி போட்டுருக்கு? வெறித்தனமா கோபத்துல என்னையா நாடு எதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? நாசமா போச்சு.
என் நாடு வீடு மக்கள் நாசமா போச்சு, பிள்ளைகளை தின்னுங்கிறா. இதுக்கு மேல உயிரோட இருக்கணுமா? ஏதாவது செய்யணுமே. ஆண்டவர் ஒண்ணும் பேச மாட்டாரு. இப்ப எலிசா எங்க போய் தொலைஞ்சா? பாஸ்டர் எங்க? அடுத்த கட்ட நடவடிக்கை, தலைவர் ரெட் உடுத்தி உட்கார்ந்துட்டாரு. அப்படின்னா உபவாசத்துக்கு அடையாளம். என் நாட்டை காப்பாற்ற முடியல, ஆண்டவரே காப்பாத்துங்க. இப்போ கடும் கோபத்துல ராஜா, என் தகப்பனாகிய எலிசாவே என்று தகப்பான்னு கூப்பிட்ட வாய் இப்ப என்ன சொல்லி பாருங்க. தகப்பனே புகழ்ந்த ராஜா எலிசாவை என்ன சொல்றா மட்டும் நீங்க கவனிங்க, பயங்கரமா இருக்கும். வாசிங்க. அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான். யாரு? எங்க அப்பா பேர் தங்கராஜ். எலிசாவுக்கு அப்பா பேர் என்ன போட்டிருக்கு? சாப்பாத். கோவம் வந்த உடனே அப்பனையும் அப்பனை எல்லாரும் இழுப்பாம பாத்தீங்களா? நீ என்ன இருக்க முகந்தானே சொல்றாம, நான் தேவனுக்கு மனுஷனா இருந்தா நான் ராஜா இல்லடா, உன் தலையணை எடுக்கல, நான் இன்னைக்கு யாருல ராஜா இல்ல அப்படிங்கறத உணர்த்துக்கிறான். அதான் சொல்லாம சொல்றாப்ல. எங்க தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடந்தான். இவன் எங்க போனா? சாப்பாத்தின் குமாரன் எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள். அப்படின்னு அர்த்தம் என்ன? கடும் கோபம், பிள்ளைய தின்னுட்டாங்கிறாங்க. ஊழியக்காரன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? எனக்கு ஒரு செய்தி தரல, எனக்கு ஒரு வசனம் அனுப்பி தரல, எனக்கு ஒரு விஷயம் சொல்லல. இன்னைக்கு அவன் தலை அவன் கழுத்துல இருந்தாதானே, உடம்புல இருந்தாதானே முடிவு பண்றான். முடிவு பண்ணி வேலைக்காரனை கூப்பிடுறான். எல்லாம் வாங்க. முதல்ல எலிசாவை தேடினது யாரு? சிரியாவின் ராஜா. இப்ப சிரியாவின் ராஜா எலிசாவை எதுக்கு தேடினாங்க? கொஞ்சிறதுக்கா? பாஸ்டர் எதுக்கு தேடினாங்க? எதிரி படை எதுக்கு தேடிச்சு? பாஸ்டர் கொள்றது. நம்ம போட்ட திட்டத்தை அந்த ராஜாவுக்கு சொல்லி கொடுக்கான். இப்ப யார் தேடுறா? இந்த சுகத்தை அனுபவிச்ச ராஜா, தினந்தோறும் ஆண்டோட வார்த்தையை கேட்ட விசுவாசி, ஆண்டவனே கூப்பிட்டவர், எலிசா என் தகப்பேன்னு சொன்ன, ஆவிக்குரிய தகப்பேன்னு சொன்ன வாய் இப்ப என்ன சொல்லுது? அந்த பாஸ்டர் எங்க, அந்த எலிசா எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கடான்னு சொல்லி சிரியால சொன்னாங்க. சிரியா ராஜா சொன்னாரு. இப்ப நம்ம சொல்றாரு, என் தகப்பன் எங்க இருக்கான்னு பார்த்து சொல்ல. சாப்பாத்தின் குமாரன் எலிசா தலை உடம்புல இருக்கக்கூடாது. சோ புடிங்கடான்னு சொல்லி எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்து இருந்தான். மூப்பரும் அவனோடு உட்கார்ந்து இருந்தாங்க. மூப்பர்கள் இருக்காங்க, ஊர்ல உள்ள பெரியவங்க எல்லாம். நாடு இப்படி போயிட்டு இருக்கு, என்ன பண்ண? இவர்கள் ஆண்டோட வார்த்தை கிடைக்கல, உட்கார்ந்துருங்க, ஆண்டோட வார்த்தை கிடைச்சா நான் தருவேன், கிடைக்கல நான் சொல்லல, அவர் பாட்டு இருக்கிறேன். நாடு பஞ்சத்துல. ஆமா, நான் என்ன பண்றது? நான் எங்க இருந்து தர முடியும்? ஜெபம் பண்ணியாச்சு, விண்ணப்பம் பண்ணியாச்சு, ஆண்டோட சொல்லியாச்சு. ஆண்டவர் இறங்காம இருந்தா என்ன பண்ண முடியும்? இதே வார்த்தைய யாக்கோபு ரெபெக்காட்ட சொல்லுவான். எனக்கு பிள்ளைய குடியா? ராகேல்ட சொல்லுவாங்க. ஆண்டவன் கற்பத்தின் கனியை அடைச்சிருக்க, கற்பத்தை அடைச்சிருக்க, நான் எங்க இருந்து பிள்ளை தர முடியும் அப்படி சொல்லுவார் யாக்கோபு. அதே மாதிரி எலிசா சுத்தி மூப்பர்கள் உட்கார்ந்துருக்காங்க, அதிகாரிகள் உட்கார்ந்துருக்காங்க. செய்தி ஏதாவது கிடைக்கும் எலிசா மூலமாட்டு, ஆண்டவர் என்ன செய்ய போறான்னு சொல்லி ஒன்னும் கிடைக்கல. ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை உண்டு பண்ணிட்டு இருந்தார், ஒரு பெரிய பிளான் பண்ணிட்டு இருந்தார் ஆண்டவர். இதனால்தான் சில வேலைகள்ல ஜபம் பண்ணி ஒண்ணு நமக்கு கிடைக்கிறது இல்ல, ஜபம் பண்ணி ஒண்ணு தென்படுறது இல்ல. சில நேரங்கள்ல பிளாங்காவே இருக்கும், ஒண்ணுமே தெரியாது. பாஸ்டர் நானும் காலையும் சாயங்காலம் ஜபம் பண்றேன், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னதான் இவனுக்கு நடக்குன்னு தெரியல. ராஜா மண்டை உடைக்க நாடு கீழே பார்த்து போகுது, நாடு நாசமாகி கொண்டு இருக்கிறது. இத்தனை ஊழியக்காரன் ஜபம் பண்றாங்க, ஆட்சி மாறணும், காட்சி மாறணும், அது மாறணும், இது மாறணும், ஒண்ணுமே மாற மாட்டேங்குது. ஆனா ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார் எல்லாத்துக்கும். ஹல்லேலூயா. காட்ஸ் பிளான் தான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். நம்ம சொல்ல வேண்டிய கடமை ஜஸ்ட் நம்ம ஒரு மெசஞ்சர். ஆண்டவர் சொல்றதை மட்டும்தான் சொல்லணும், மற்றபடி விண்ணப்பம் சொல்லணும், அவ்வளவுதான். கோரிக்கைகளை வைக்கணும். இவர் பேசாம எலிசா கவலையே படல, கூலா உட்கார்ந்துருக்காரு. நாட்டுல மனுஷன் தின்னுகிட்டு இருக்கான், தலைவர் மறுபடியும் கூலா இருக்கிறார். இப்ப தன்னுடைய நாட்டு ராஜாவை இவன் காப்பாத்தின ராஜாவை இவனுக்கு எதிராய் செயல்பட்டு என்னத்தை அனுப்புறாரு? எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது மூப்பரும் அவனோடு உட்கார்ந்திருந்தார்கள். 32 வசனம். அப்பொழுது ராஜா ஒரு மனுஷனை தலைக்கு முன்னே அனுப்பினான். இந்த ஆள் எலிசாவின் இடத்துக்கு வரும் முன்னே அவன் அந்த மூப்பரை நோக்கி, யாரு? ராஜா ஒரு ஆள் அனுப்பி விடுறான், போய் அந்த எலிசாவை தூக்கிட்டு வா அப்படிங்கிறது மாதிரி கிட்டத்தட்ட என்னதான் பண்றான் சொன்ன உடனே இப்போ இது எலிசாவுக்கு தெரியுது. உடனே எலிசா சுத்தி இருக்க மூப்பர்களை பார்த்து என்ன சொல்றாரு? என் தலையை வாங்க அந்த கொலைபாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான். இந்த ஆள் எலிசாவுக்கு வரும் முன்னே அவன் அந்த மூப்பர்களை என் தலையை வாங்க. என்ன வாங்க? தலையை வாங்க. முட்டாய் வாங்க போன மாதிரி. என்ன வாங்க? ராஜா சொன்னது இவருக்கு எப்படி எலிசாவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இன்னொரு ஆள் இன்னும் அனுப்ப செஞ்சுட்டாரு, தலையை எடுத்துறதுக்கு ஆள் அனுப்பியாச்சு. எலிசாவுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா இங்க நாட்டுல பெரிய பஞ்சம், இங்க பிள்ளைகளை சாப்பிடுறாங்க, பெரிய பஞ்சம். இது எலிசாவுக்கு என்ன பண்ணல தெரியல. ராஜாவுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லவும் முடியல. இந்த பாஸ்டருக்கு தலையெடுக்க ஒருத்தன் வாரான், இது இவருக்கு தெரிஞ்சு
என் தலையெடுக்க ஒருத்தன் வாரான். அவன் அனுப்புனவன் யாரு? எலிசாவை அவன் எப்படி கூப்பிட்டான்? எப்படி சொன்னான்? சாப்பாத்தின் குமாரனாகி எலிசான்னா. ராஜாவுக்கு தலைவர் ஒரு பேர் வச்சார். என்ன பேர் இருக்காங்க? வாசிங்க. கொலை பாதகன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ராஜா பேர் என்னது? கொலை பாதகன். போட்டுருக்கு. என்ன பண்ணுன்னா, என் தலையை வாங்க அந்த கொலை பாதகனுடைய மகன். அவருக்கு பேர்ல அவங்க அப்பனுடைய பேர் போட்டு ராஜாவுடைய அப்பன் சொல்லியிருக்கான். கொலை பாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான். பார்த்தீர்களா? அந்த ஆள் வரும்பொழுது நீங்கள் அவனை உள்ளே வர ஒட்டாமல் கதவை பூட்டி போடுங்கள். அவனுக்கு பின்னாக அவன் ஆண்டவருடைய காலின் சத்தம் கேட்கிறது அல்லவா என்றான். இப்ப எலிசா பயந்துல கதவை போட்டு சொன்னது என்ன சொல்றாருன்னா, எல்லாம் ஒரு பிளான். அவன் என்ன பார்க்க, என்ன தலையெடுக்க வரேன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பேச்சு இருக்கு? அவன் எதுக்கு உள்ள வரணும்? என்னை எதிரியா பார்த்துட்டேன்ல, அவனுக்கு நான் யாரு, என் ஆண்டவர் யாருன்னு காட்டணும்ல, காட்டணும் வேண்டாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே எலிசா என்ன பண்ணாரு? கதவை போட்டுங்க, அவன் உள்ள வரக்கூடாது. பூட்டியானாச்சு. அவளை பூட்டிட்டாங்க. நடந்தது என்ன வாசிங்க. அந்த ஆள் வெளியே நின்று சொல்றாரு, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது. நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றார். இந்த பொல்லாப்பு கர்த்தரால் தான் உண்டாயிருக்கு. இவ்வளவு நஷ்டம். நான் ராஜா போல நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தேன். தூக்கம் இல்லாம அலங்கத்துல சுத்திக்கிட்டு இருக்கேன். பிள்ளைகளை சாப்பிடுற நாடு சீரழிஞ்சு போச்சு, கெட்டு போய் கிடக்குது. இன்னும் நான் இந்த கர்த்தருக்கு காத்திருக்க வேணுமோ? இதே வார்த்தையை தான் யோபுடைய மனைவி சொன்னார். இன்னும் நீர் ஏன் உத்தமத்தில் இருக்கிறேன்? தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்னது போல இங்கேயும் நான் இன்னையா காத்திருக்கணும், எதையாவது ஒண்ணு பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே எலிசா என்ன பண்ணார் தெரியுமா? பதில். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இதுவரைக்கும் வராத கர்த்தருடைய வார்த்தை எப்ப வருது? ஆண்டவர் எப்ப பேசணும்னு விரும்புறாரோ, உங்க சௌரியத்துக்கு என் சௌரியத்துக்கு என்ன செய்ய மாட்டாரு? பேச மாட்டாரு. நீங்க வந்ததுனாலயோ போனதுனாலயோ கிடையாது. ஆண்டவர் பேசுவாரு. அந்த நேரம் நம்ம என்ன செய்யணும்? எல்லா வாரம் வருவோம், ஆனா எல்லா வாரமும் ஆண்டவர் பேச மாட்டாரு. சில வாரம் பேசுறது நமக்குரியதாகவே இருக்கும். சில வாரம் நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கா இருக்கும். ஆனாலும் வாரந்தோறும் ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா. தினந்தோறும் ஆண்டவர் பேசுவார். இங்கேயும் அவர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாற்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று உரைத்தான். இவ்வளவு நேரம் என்ன நடக்குது? சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம குழந்தையை தின்னுகிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள கூக்குரல் சத்தம் பண்றதுக்கு ஜீவன் இல்ல, கஷ்டப்பட்டு இருக்காங்க. ராஜா நிம்மதி இல்லாமல் ஆண்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஆண்டுடைய வார்த்தை வரல. தன் தலையெடுக்க பாஸ்டருக்கு தலையெடுக்க ஆள் அனுப்பின உடனே அவன் சொல்றான், நாளைக்கு இந்த நேரத்துல அதே சமாரியாவில் ஒரு சேக்கலுக்கு நீ கோதுமை வாங்க முடியும் என்று சொல்றாரு. சொல்லிக்கிட்டு ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பொழுது ராஜாவுக்கு கைலாவுக்கு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை நக்கலா பேசுறான். ஒரு இது இல்லாம, ஏன்னா நடக்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது இத எலிசா சொல்றது நம்புறது மாதிரி இல்ல, இந்த பாஸ்டர் சொல்றது நம்புற மாதிரி இல்ல. ஏன்னா சூழ்நிலைகளை பார்த்தா நாடே சீரழிஞ்சு போய் கிடக்கு. சீரியாவின் ராணுவம் அப்படியே எல்லாத்தையும் அள்ளிட்டானுங்க. ஒரு பொட்டு பொடி இல்ல. இனி எப்படிப்பட்ட பஞ்சங்கிறத நீங்க இன்னொரு விஷயத்தை பார்க்கும்போது புரியும். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை 13ஆம் வசனத்துல வாசிங்க. அவன் ஊழியக்காரர் ஒருவன் பிரதித்திரமாக, இங்கே மீதியான குதிரைகள் 5 குதிரைகளை கொண்டு போய் உத்தரவு கொடும். ஏன் 5 குதிரை? ஏன் 5 குதிரை? குதிரைகள் எங்க போச்சு? பஞ்சத்துல பசியில எல்லா மிருகங்களும் செத்து போச்சு. 5-6 குதிரை தான் இருக்கு மீதம். அதுல ஒரு குதிரையை நான் எடுத்துட்டு போட்டுமா? சீரியாவில் என்ன நடக்குன்னு பாக்குறதுக்கு குஷ்டரோகியோட வார்த்தையை கேட்டு போறதுக்கு புறப்படுறாங்க. பஞ்சம் எவ்வளவு கொடியதுன்னு காட்டுறேன். இந்த பஞ்சம் இருந்தனாலதான் இங்க செய்தி கொண்டு வந்தவன் எலிசா சொன்ன வார்த்தையை நக்கல் அடிச்சு, என்னையா சொல்றீங்க? வானத்தின் பலகணிகள் திறந்துருமா? நாளைக்கு நீ மாவு ஒரு ரூபாய்க்கு 1 பைசா கொடுக்கணும்னா வானத்தின் பலகணி திறந்தா மட்டும்தான் பாசிபிள். அல்ல கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவர் பிராக்டிகலா உண்மையா சிந்திச்சான். அவ்வளவுதான். ஆனா நடந்தது என்ன வாசிங்க. வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், எலிசா, உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதை நீ சாப்பிட மாட்டாய் என்றான். ஏன்னா நீ யார பரீட்சை பார்த்துட்ட? யார பார்த்துட்ட? கர்த்தரை பரீட்சை பார்த்துட்ட. ஆண்டவரால் முடியுமான்னு கேட்டுட்ட. அதனால ஆண்டவரால் முடியுமா இல்லையா நீ நாளைக்கு பார்ப்ப. ஆனா மகனே, சாப்பிடுறதுக்கு உயிர்ல உடம்புல உயிர் இருக்காது அப்படி சொல்லிட்டார். அடுத்து நிறைய விஷயம் நடந்துச்சு. அங்க குஷ்டரோகி என்ன பண்ற, ஊருக்கு வெளியில ஒதுக்கி வச்சிருப்பாங்க அந்த நாட்கள்ல. ஏன்னா பாளையத்துக்கு புறம்பே தான் யார் இருப்பாங்க?
குஷ்டரோகி இருப்பாங்க. ஏன்னா ஊருக்குள்ள வரக்கூடாது, பாவம் சாபம். இங்க இருக்காங்க குஷ்டரோகி 2 பேர் பேசிட்டாங்க. டேய் மாப்பிள்ள, வயிறு பசி தாங்க முடியலடா, குஷ்டரோகிங்க எப்படி இங்க கிடந்து சாவதான் போறோம். இங்க சமாரியாக்குள்ள போனா சாப்பிடுறது ஏதாவது கிடைக்கும், உயிரை பார்த்தோம்னா பிழைக்க முடியாது. எப்படி இங்க சாவதான் போறோம் மாப்பிள்ள, நம்ம நேரம் எங்க போயிருவோம்? அந்த படைக்குள்ளே போய் என்னத்தையாவது சாப்பிட்டு உயிர் வாழ்வோம் இல்ல உயிரை விடுவோம்னு சொல்லிட்டு இவங்க போறான். இங்க இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சது. இந்த 2 குஷ்டரோகிக்கும் தைரியமா அன்னைக்கு ஊருக்குள்ள வந்தா கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க. இப்ப ஊருக்குள்ள யாரு இருக்கா? சீரிய படை இருக்கு. அந்த தைரியமா போறாங்க. எப்படி சாவதான போறோம், சாவறதுக்கு துணிஞ்சு போறான், ஜாலியா போறாங்க. போய் பார்த்தா சீரியாவில் என்ன இல்ல, சாரி அந்த சமாரியால ஒரு நாதியும் இல்ல. அங்க எல்லாம் அந்த பாளையம் இறங்கி கூடாரம் போட்டுப்பாங்க, அங்கங்க கூடாரங்கள் எல்லாம் இருக்கு. இவன் ஒரு கூடாரத்தை திறந்து பார்த்தா மாப்பிள்ள சாப்பாடு இருக்கு, அள்ளி அள்ளி திங்கானுங்க. முதல்ல வயர் நினைச்சிட்டாங்க 2 பேரும். ஒருத்தனையும் காணும்டா, ஈ காக்கா கூடத்தில் எல்லாம் நல்லா தின்னு வயர் ஃபுல்லாக்கிட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லி இன்னொரு கூடாரத்துக்குள்ள போனான். அங்க தங்கம் பொண்ணு வெள்ளி எங்க இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட ஆட்டை போட்டதுல அங்க ஒருத்தர் இருக்கு. அதே மாதிரி பைக்குள்ள போட்டுக்கிட்டாங்க. எப்பா நிறைய கிடைச்சிருப்பா சொல்லி வாசி பார்த்தா சம காமெடியா இருக்கும். இங்க ஊரே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, ராஜா நடுங்கிட்டு இருக்காரு. எலிசா கூலா பதில் சொல்லிட்டாரு, நாளைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஆகாரம் கிடைக்குமான்னு சொல்லி அனுப்பிட்டாப்ல. அவன் நக்கல் பண்ணிட்டு போறான். அப்படி எப்படியா நடக்கும். அந்த ஒரு மதகத்தை இருந்தா கூட, மதகன்னா ஒரு பெரிய ஒரு டேம் இருக்குங்களா, டேம்ல உள்ள அந்த அந்த வாசலை திறந்தாச்சுன்னா மதகன்னு சொல்லுவாங்க. அந்த கதவை திறந்தாச்சுன்னா தண்ணி பறிச்சுட்டு அப்படியே பொங்கிட்டு போகும் பாருங்க, மதக திறக்கிறேன்னு சொல்லுவாங்க. பிச்சுக்கிட்டு போகும் தண்ணி, அந்த கிட்ட யாரும் நிக்க முடியாது. அதே மாதிரி ஆண்டவர் மதக திறக்க முடியுமா, திறந்தா கூட இந்த பஞ்சத்தை சரி பண்ண முடியாதுன்னு நக்கல் பண்ணா பாத்தீங்களா. அதனால அவன் சொன்னா, நாளைக்கு நீ அதை பாப்படா, ஆனா நீ சாப்பிட மாட்டேன்னு. குஷ்டரோகி சாப்பிடுவான், நீ சாப்பிட மாட்டேன். பாளையத்துக்கு புறம்பே இருந்து நல்லா தின்னுக்கிட்டு, டேய் நம்ம சாகணும்னு வந்தோம், ஆனா கடவுள் நமக்கு ஆகாரம் கொடுத்தாரு, இந்த செய்தியை ஊர்ல போய் சொல்லிடுவோம். பாவம் அந்த மக்கள் பயந்து செத்துக்கிட்டு இருக்காங்க, சாப்பாடுல கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நல்ல மனசை காண்பிச்சாங்க. உடனே போய் சமாரியால போய் அறிவிச்சாங்க. அங்க ஒருத்தர் இல்ல, போய் மக்களை போய் சாப்பிடுங்க, நிறைய சாப்பாடு இருக்கு, தானியம் இருக்கு. இவங்க எல்லாம் வச்சிருக்காங்க, கொள்ளை அடிச்சுன்னு சொன்னோன்னே இவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. நேரம் குறைவா இருக்கிறனால நீ வீட்டுல போய் வாட்சி பாருங்க. நம்பிக்கையே இல்லை யாருக்கு? இஸ்ரவேல் ராணுவத்துக்கு. வைத்தியகரா ஏன்னா இவன் எங்க சொல்றான், இஸ்ரவேல் ராஜா இருக்கக்கூடிய அந்த வாசல்ல ராணுவ படைகளும் அந்த காவல் காக்கக்கூடிய காவலாளி நிற்பாங்க. அவங்ககிட்ட ஐயா உள்ள ஊர்ல சொல்லுங்க, மக்கள்கிட்ட சாப்பாடு நிறைய இருக்குது, நல்லா சாப்பிட்டோம். குஷ்டரோகி பேச்ச பெருசா நம்பல. ஆனாலும் இந்த செய்தியை ராஜாவுக்கு அறிவிச்சாங்க. ஐயா அந்த பாளையத்துக்கு புறம்பேல குஷ்டரோகிங்க, இப்ப தீட்டெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல, ஊருக்குள்ள வரக்கூடாது தீட்டு இவனு சொன்னானுங்க. ராஜா சொல்றாரு, அப்படியா சரி ஒண்ணு பண்ணு, அங்க போய் அந்த உண்மையிலேயே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா, சீரிய படை இல்லையான்னு பார்த்துட்டு சொன்னோன்னே அப்பந்தான் இந்த செய்தியை சொல்றாங்க. என்ன பண்றாங்க, ஐயா நம்மகிட்ட மீதி ஒரு 5 குதிரை இருக்கு. எத்தனை குதிரை? இஸ்ரவேல் ராணுவம் எப்படிப்பட்டது, இப்ப எத்தனை குதிரை இருக்கு? 5 குதிரை. அதெல்லாம் வாசிருக்கோம். எத்தனை வசனம் வாச்சோம்? 13. அவன் ஊழியக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இங்கே மீதியான குதிரைகளில் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும். இதோ இங்கே மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் இருந்திருக்கிறது, அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம் என்றான். அப்படியே 2 ரத குதிரைகளை கொண்டு வந்தார்கள். ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி சீரியன் ராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்பினான். ஏன்னா மீதம் இந்த 2 குதிரை தான் இருக்கு, இதையும் விட்டாச்சுன்னா இங்க ஒண்ணும் இல்லப்பா. இருந்தாலும் சரி இந்த மனுஷன் சொன்னது உண்மைதானா, போய் பாருங்க அப்படி சொல்லி அனுப்புறாங்க. போறாங்க. 15 வசனம். அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்கள் பின்தொடர்ந்து போனார்கள். சீரியன் பாளையத்தை வாசிங்க. சீரியர் தீவிரித்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டுமுட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பயந்து கோல நடுங்கி போறாங்க. ராஜா இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு, அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. டேய் இவனுக்கு ஒரு செயற்கை நம்மளை முற்றிலுமாக இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கிறதுக்கு ஒருவேளை இந்த குஷ்டரோகி சொல்ற உண்மையா இருந்தா நான் நினைக்கிறேன் அப்படி இவனுக்கு போறதுக்கு சான்ஸே கிடையாது, இந்த படைகள் பின்வாங்குறதுக்கு சான்ஸ் கிடையாது. அப்படி அவங்க போயிருந்தாலும் எங்கேயோ மறைந்திருந்து நம்மளை தாக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கலாம். இப்படி ஒளிந்து கொண்டால் இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ள போய் சாப்பிட போவாங்க. நம்ம மறைந்திருந்து பசியோட வந்திருக்கிற ஜனங்கள்ட்ட பலம் இருக்காது, நம்ம அடித்து கொண்டுலாம் சொல்லி பிளான் வைத்திருக்கலாம் என்று சொல்லி ராஜா ஆலோசனை பண்றாங்க. அப்பதான் கூட இருக்க சொல்றான், 2 குதிரை அனுப்புங்க, நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இவனை யோர்தான் மட்டும் போய் பார்த்துட்டு வராங்க. சீரிய ராணுவம் எப்படி ஓடி இருக்கு அந்த காட்சியை வழியில பாக்குறாங்க. துண்டா காணோம், துணியை காணோம், என்ன விட்டா போதும்னு சீரிய படையில் ஓடி இருக்காங்க. என்ன நடந்திருக்கு தெரியுமா? எலிசா இந்த உத்தரவை கொடுக்கும் பொழுது சீரிய படையினரை ஆண்டவர் பயங்காட்டி இருக்கிறார். ஒரு பெரிய இரைச்சல் இந்த சீரிய படையினருக்கு கேட்டிருக்கிறது. வீடியோவை வாசி பாருங்க. ஒரு பெரும் இரைச்சலை கேட்டு ஐயோ இஸ்ரவேல் ஜனங்கள் படையெடுத்து வருகிறார்கள் பயந்து இருக்கிற துண்டு துணி பாத்திரங்கள் எல்லாத்தையும் விட்டு உயிர் பிழைத்தா போதும் என்று சொல்லி பயந்து நடிகை கொலை வைத்து ஓடி இருக்கிறார்கள். ஹிஸ்டரி. ஹல்லேலூயா.
இப்ப ஆண்டோடைய வார்த்தை நிறைவேறுது. நாளைக்கு காலையில கோதுமை இத்தனை ரூபாய்க்கு விற்கும்பா. எத்தனை ரூபாய் போட்டுருக்கு? ஒரு மரக்கால் மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். 1 மரக்காலும் 2 மரக்கால் வார்கோதுமையும் 1 சேக்கல், ஏதோ ஒரு 2 ரூபாய்க்குள்ள மதிப்பில் இருக்கும். சேக்கலுக்கு ஒரு கணக்கு உண்டு. விற்கப்படும். அதை நக்கல் பண்ணிட்டு போனா பாத்தீங்களா? இப்ப அது நிறைவேற போகுது. தானியத்தெல்லாம் ஒளிச்சு வச்சானு இல்ல, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ள வராங்க. வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு 16 வசனம். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். என்ன பசியில் இருந்திருப்பாங்க? கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலும் விற்கப்பட்டது. இது என்ன நடக்கும் அப்படின்னா, ஜனங்கள்ட்ட கொஞ்சம் சில்லறைகள் இருக்கும், ஆகாரம் தான் இல்ல. ஆகாரத்தை உருவாக்க முடியாது, தானிய கடன் எடுத்துட்டானுங்கல்ல. அப்ப ராஜா அந்த எல்லாத்தையும் அள்ளி மக்களுக்கு என்ன பண்றாரு? அந்த ராணுவ அதிகாரிகள் வச்சு விற்கிறார். 1 மரக்காலுக்கு 1 சேக்கலுக்கு 1 மரக்கால் கோதுமையும் 1 சேக்கலுக்கு 2 மரக்கால் வார்கோதுமையும் விற்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிட்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிச்சு. அங்க இன்னொரு வார்த்தை நிறைவேற வேண்டி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை பவர்ஃபுல்லானது என்பதை காண்பிப்பதற்கு தான் நான் இந்த அதிகாரத்தை உங்களை வாசிக்க சொன்னேன். கர்த்தர் ஒவ்வொரு மனிதரை எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இங்க ராஜா 17 வசனம், ராஜா தனக்கு கைலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒலிமுக வாசலில் விசாரிப்பாய் இருக்க கட்டளையிட்டிருந்தான். ஒலிமுக வாசலிலோ ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லி இருந்தபடியே அவன் செத்து போனான். எப்படி செத்தான்? நெருக்கத்துல மிதிச்சே கொண்டுட்டாங்க. இங்க எதுக்கு விட்டுருந்தாங்க? கண்காணிப்பா விட்டுருந்தாங்க. அதிகாரி இவர் யாரு? ராஜாவுடைய வலது கை. ஒலிமுக வாசல்ல வியாபாரம் நடக்குது சமாரியால. இவர் பார்வையாளரா போறாரு. மக்களை, ஜனங்களே அவசரப்படாங்க, பொறுமையா இருங்க, சாப்பாடுறீங்க. கொலை பட்டியலில் இருக்கான். எப்படி தள்ளுவான்? வழி வழியா தள்ளிட்டு போன நெருக்கி கீழே போட்டு மிதிச்சு கொண்டுட்டாங்க. தேவ மனுஷன் என்ன சொன்னாரு? 3 வசனம் வாசிக்கும் பொழுது, அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். 18 வசனம். 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் ஒலிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோட சொன்னதின்படியே நடந்தது. அதற்கு அந்த பிரதானி 19 வசனம், தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதைகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே அவன் செத்து போனான். கர்த்தருடைய வார்த்தை வர ஒருவேளை தாமதிக்கலாம். அதுக்கு இடையில நீங்க 10 சர்ச் நீங்க மாறி போயிருக்கலாம். இங்க வல்லமே இல்லை, அங்க வல்லமே இல்லை, அங்க இருக்கு, இங்க இருக்குன்னு போயிருக்கலாம். எங்க போய் எங்க குத்தி மறிஞ்சு நின்னாலும் கர்த்தருடைய வார்த்தையின் படிதான் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின் படிதான் நடக்கும். ஆண்டவர் நினைச்சா மட்டும்தான் சீரியா பட போகும். ஆண்டவர் நினைச்சா மட்டும்தான் சீரியா பட இங்க வரும். ஆண்டவர் நினைச்சா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியமானாலும் நடக்கும் என்பதை இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தான் எலிசா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன அப்படின்னா, பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் மிகவும் பெரியவர். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்ப புரியுது? நாம் வணங்குற, நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் புரிந்து கொண்டோமானால் நாம் எதற்கும் பயப்பட மாட்டோம். வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். இதையும் அப்படி சொன்னாங்கன்னா, தாவீது அவர் ஒரு ராஜாவா இருந்ததுனால எப்ப பார்த்தாலும் போர், படை, பிரச்சனை இதுதான் வந்துட்டு இருக்கும். அதனாலதான் அவருக்கு தெரிஞ்ச வண்ண வசனம் எழுதியிருக்கிறார். புரிஞ்சா உங்களுக்கு? நமக்கு என்ன எழுதுவோம்? நம்ம வயல்ல வேலையா இருந்தோம்னா நம்மளை சுற்றி என்ன பிரச்சனை இருக்கோ அது விதமா எழுதுவோம். படிக்கிற பிள்ளைகளா இருந்தா அவங்களுக்கு சுற்றி நடக்க பிரச்சனை விதமா எழுதுவோம். கரெக்டா இல்லையா? இவர் ராஜா, தாவீது ராஜா. படையெடுத்து வந்தார்கள், 10,000 பேர் வந்தார்கள், குதிரைப்படை வந்தது, இப்பதான் எழுதுவாங்க. அவர் சொல்றாரு, எனக்கு விரோதமா எத்தனை பேர் வந்தாலும் நாம் பயப்படவே மாட்டேன். சங்கீதம் 46:11 சொல்கிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? நாம் எல்லாம் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லாம் எழுந்து நின்று ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கிறவங்களை காட்டிலும் நம்ம கிட்ட, நம்ம சுத்தி இருக்கிறவர், நம்ம கூட இருக்கிறவர் மிகவும் பெரியவர் என்பதை இந்த வேளை எத்தனை பேர் உணர்றீங்க? ஹல்லேலூயா.
அந்த தேவன் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவன், மரண பரியந்த நம்மளை நடத்துவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பெரிய ராஜாவா இருக்கலாம், பெரிய வித்தைகள் எல்லாம் அறிஞ்சவனா இருக்கலாம், ஆனா தன்னுடைய சொந்த நாட்டை கூட சில டைம் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். எலிசாவின் தலை எடுக்கணும்னு சொன்னவன் தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கான். எலிசாவின் தலை எடுக்கணும்னு சொன்னவன் தலை சாஞ்சு படுக்க முடியாம என்ன பண்ணிட்டு இருக்கான்? அலங்கத்தில் அங்கு இங்குமா அலைந்து கொண்டு இருக்கிறான். ஏன் தெரியுமா? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை எவன் ஒருத்தன் நம்பாம அலட்சியம் பண்ணுகிறானோ அவன் நிம்மதியான தூக்கம் வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை யார் அலட்சியம் பண்ணாங்க? தூக்கம் வராது. ஆகவே ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு காரியம் செய்யறதுக்கு தாமதிக்கிறார் என்றால் நாம் உடனே அங்கும் இங்கும் என்ன செய்யக்கூடாது? அலையக்கூடாது. அமர்ந்து இருக்கணும். அவருக்கு வேலை வர்ற வரைக்கும் அமர்ந்து இருக்கணும். அவர் நினைச்சா மட்டும்தான் சீரியா படம் வெளியே போகும். அவர் பயங்காட்டினாலும் போனாங்க. ஏங்க அவங்க நம்ம வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்க, நம்மளால ஒண்ணும் செய்ய முடியல. நம்ம காவலாளி ஒண்ணும் செய்ய முடியல. காவலாளி எல்லாம் தாண்டி சீரியா படை சமாரியாக்குள்ள வந்துட்டு ராஜாவின் கோட்டைக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. இங்க இருந்து அத்தனையும் சூறை ஆடிட்டாங்க. வேதத்தை நீ வாசி பார்த்தா ஒரு தெளிவா புரியும். கண்களை மூடி நம்ம சோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, கர்த்தர் வீட்டை காவராகில் காவலாளி விழித்திருப்பது விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. கர்த்தர் என் கூட இல்லைன்னா எத்தனை காவலாளி போட்டாலும் சரி காப்பாற்ற முடியாது என்பதை தருணத்தில் உணர்ந்து நம்மளை தாழ்த்து கொடுப்போமா? நல்ல தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, நீ எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்தோம். அக்கினி குதிரைகளையும் அக்கினி ரதங்களையும் வைத்திருக்கிறேன். ஆண்டவர், நீர் அக்கினிமயமானவர் என்பதை உணர்கிறேன். நீர் அக்கினிமயமானவர். உண்மை அல்லாமல் என் தலையில் உள்ள ஒரு முடி கூட கீழே விழாது என்பதை இன்றைக்கு அறிந்திருக்க